மணிபூரகம் என்றால் நெருப்பு என்று நினைக்கிறீர்கள். ஆனால் போகர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீர். இந்த தளத்தின் பூதம் நெருப்பு அல்ல, நீர் என்கிறார் போகர். ஒரே ஒரு சொல்லில் முடிக்கிறார். பூதமப்பு. அப்பு என்றால் நீர். ஏன் நீர்? என்ன ஆதாரம்? உடலில் அந்த இடத்தில் என்ன இருக்கிறது? இந்த காணொளியில் முழுமையாக பாருங்கள். வணக்கம். குவாண்டம் சித்தர். சுவாதிஷ்டானம் காணொளியில் பார்த்தோம். பிரமன் வீடு. 5 திசுக்களை உருவாக்கும் தளம். முடி, எலும்பு, இறைச்சி, தோல், நரம்பு எல்லாம் திடப்பொருட்கள். அதனால் அது மண் தத்துவம் என்று பார்த்தோம். இப்போது அடுத்த தளத்திற்கு போகிறோம். 3வது ஆதாரம், மணிபூரகம். போகர் தெளிவாகச் சொல்கிறார். மாலினுட வீடதுதான் அருவிரலின் மேலே. மாசற்ற பிறை போல கோட்டையாகும். மால் என்றால் விஷ்ணு. விஷ்ணுவின் வீடு இது. சுவாதிஷ்டானத்துக்கு மேலே இருக்கிறது. பிறை போன்ற வடிவம் கொண்ட கோட்டை என்கிறார் போகர். கவனியுங்கள். முந்தைய தலம் பிரமன் வீடு, படைப்பாளன். இந்த தலம் மால் வீடு, காப்பாளன். படைப்புக்கு அடுத்தது காப்பு. இது ஒரு வரிசை. இப்போது மிக முக்கியமான இடத்திற்கு வருகிறோம். போகர் சொல்கிறார், ஆயினுடமங்கண்டு வில்பூதமப்பு, அதன் பீசம் வங்கன்றறியலாமே. பூதமப்பு. அப்பு என்றால் நீர். இந்த தளத்தின் பூதம் நீர் என்கிறார் போகர். இதை போகர் மட்டும் சொல்லவில்லை, வேறு சித்தர்களும் அதே விஷயம் சொல்கின்றனர். உடம்பில் நீர் பூதக்கூறாக இருக்கின்றது என்கின்றனர். இந்த தளத்தின் பின்னேதான் சிறுநீரகம் அமைந்துள்ளது என்கின்றனர். பல சித்தர்கள் ஒரே பதில், நீர். ஏன் நீர் என்று சித்தர்கள் சொன்னார்கள்? இந்த கேள்விக்கு அறிவியல் பதில் தருகிறது. உங்கள் தொப்புள் பகுதிக்கு பின்னால் 2 சிறுநீரகங்கள் இருக்கின்றன. அவை என்ன செய்கின்றன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்கள் சிறுநீரகங்கள் 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டுகின்றன. 180 லிட்டர் ஒரு நாளில். இதை மனதில் பதிய வையுங்கள். உங்கள் உடலில் மொத்த இரத்தமே 5 லிட்டர் தான். ஆனால் சிறுநீரகம் அதை ஒரு நாளில் 36 முறை சுத்தம் செய்கிறது. நீரை வடிகட்டுவது, கழிவை நீக்குவது, சரியான நீர் அளவை நிலைப்படுத்துவது, இரத்தத்தின் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவது, இவையெல்லாம் நீர்த்தொழில்கள். நீங்கள் தண்ணீர் அதிகமாக குடித்தால் சிறுநீரகம் அதிகமாக வடிகட்டும். குறைவாக குடித்தால் நீரை சேமிக்கும். இந்த சமநிலையை ஒவ்வொரு நொடியும் சிறுநீரகம் கவனிக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது. இதுதான் சித்தர்கள் நீர்பூதம் என்று சொன்ன காரணம். இது மட்டுமல்ல, போகர் இந்த தளத்தின் 5 உற்பத்தி பொருட்களையும் பெயர் சொல்லிக் காட்டுகிறார். கதிர்த்த நீர் மச்சையோடு உதிரமூளை, வெறித்ததோர் விந்துவோடு அஞ்சமாகும். 5 பொருட்கள் சொல்கிறார் போகர். ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. நீர். உடலில் ஓடும் திரவம். சிறுநீரகம் இதை இடைவிடாமல் வடிகட்டுகிறது. தேவையான நீரை வைத்துக் கொள்கிறது. தேவையற்ற நீரை வெளியேற்றுகிறது. 2. மச்சை. எலும்புக்குள் இருக்கும் சிவப்பு நீர்மம். இது ஒரு தொழிற்சாலை. ஒவ்வொரு நாளும் 200 கோடி புதிய இரத்த செல்களை உருவாக்குகிறது. 200 கோடி ஒரே ஒரு நாளில். 3. உதிரம். இரத்தம். சிறுநீரகத்திலிருந்து EPO என்ற ஹார்மோன் வருகிறது. அதுதான் எலும்பு மச்சைக்கு கட்டளையிடுகிறது, புதிய இரத்த செல்களை உருவாக்கு என்று. இதை புரிந்து கொள்ளுங்கள். மலைப்பகுதிகளில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அப்போது சிறுநீரகம் உடனடியாக EPOவை அதிகமாக சுரக்கிறது. அதனால் அதிக இரத்த செல்கள் உருவாகின்றன. அதிக ஆக்சிஜன் கிடைக்கிறது. அதனால்தான் விளையாட்டு வீரர்கள் மலைப்பகுதிகளில் பயிற்சி எடுக்கிறார்கள். சிறுநீரகத்தின் ஒரு ஹார்மோன் மட்டுமே இவ்வளவு சக்தி வாய்ந்தது. 4. மூளை. மூளை ஒரு மென்மையான உறுப்பு. 73% நீர். சிறுநீரகம் சுத்தம் செய்த இரத்தம்தான் மூளைக்கு போகிறது. சிறுநீரகம் இல்லாமல் மூளை இயங்காது. 5. விந்து. இனப்பெருக்கத் திரவம். இதுவும் ஒரு நீர்மம். இப்போது கவனியுங்கள். 5ஐயும் பாருங்கள். நீர், மச்சை, உதிரம், மூளை, விந்து. 5ம் என்ன? நீர் சார்ந்தவை. 5ம் ஈரமானவை. ஒன்று கூட உலர்ந்த பொருள் அல்ல. சுவாதிஷ்டானம் காணொளியில் என்ன பார்த்தோம்? முடி, எலும்பு, இறைச்சி, தோல், நரம்பு 5ம் திடம். அதனால் மண் தத்துவம். இங்கே என்ன? நீர், மச்சை, உதிரம், மூளை, விந்து 5ம் நீர் சார்ந்தவை. அதனால் நீர் தத்துவம்.
போகர் ஒவ்வொரு தளத்திலும் 5 பொருட்களை காட்டுகிறார். அந்த 5இன் தன்மையை வைத்து பூதத்தைச் சொல்கிறார். இது ஒரு முறை. இது ஒரு அறிவியல். போகர் இன்னொரு அதிசயத்தையும் சொல்கிறார். கரிந்தரு சுவையும் அங்கே காணலாகும். 6 சுவைகளும் இந்த தளத்தில் இருக்கின்றன என்கிறார். இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. சுவை நாக்கில்தானே இருக்கிறது என்பீர்கள். ஆனால் 2007ஆம் ஆண்டில் அறிவியல் ஒரு கண்டுபிடிப்பு செய்தது. குடலிலும் சுவை ஏற்பிகள் இருக்கின்றன. நாக்கில் மட்டும் அல்ல, வயிறு மற்றும் குடலிலும் அதே வகை சுவை ஏற்பிகள் இருக்கின்றன என்று கண்டுபிடித்தார்கள். அவை உணவின் சுவையை உணர்ந்து ஹார்மோன்களை சுரக்கச் செய்கின்றன. போகர் சொன்னார், அறுசுவையும் அங்கே காணலாகும் என்று. 2000 வருடங்களுக்குப் பிறகு அறிவியல் அதே இடத்தில் சுவை ஏற்பிகளை கண்டுபிடித்தது. போகர் இந்த தலத்தின் தெய்வத்தையும் சொல்கிறார். பிரியாமல் லக்ஷ்மிதான் வாம்பாகம். மிக்க சங்கு சக்கரமும் கருட வாகனமே. லக்ஷ்மி பக்கத்தில் இருக்கிறாள். சங்கும் சக்கரமும் கருட வாகனமும் இருக்கின்றன. யாருடைய அடையாளங்கள் இவை? விஷ்ணு. வேறு சித்தர்களும் அதே விஷயம் சொல்கின்றனர். உந்தியில் விஷ்ணுவும் தாமிருப்பார் என்கின்றனர். விஷ்ணுவும் லட்சுமியும் கொலுவீற்றிருப்பார்கள் என்கின்றனர். பல சித்தர்கள் ஒரே தெய்வம் விஷ்ணு. ஏன் விஷ்ணு? விஷ்ணு காப்பாளன். உடலின் நீர் சமநிலையை காப்பது சிறுநீரகம். இரத்தத்தை சுத்தம் செய்து உடலை காப்பது சிறுநீரகம். காப்பாளனின் வீடு காப்பாற்றும் உறுப்பின் பின்னால் இருக்கிறது. போகர் இந்த தளத்தின் வடிவத்தையும் நிறத்தையும் சொல்கிறார். மாசற்ற பிறை போல என்கிறார். பிறை வடிவம். நிலவின் பிறை போல வளைந்த கோட்டை. நிறம் என்ன? படிகவர்ணம் என்கிறார். படிகம் போன்ற ஒளி. தெளிந்த நீர் போன்ற நிறம். பத்திதழ்தான் என்கிறார். 10 இதழ்கள் கொண்ட தாமரை. முந்தைய தளம் சுவாதிஷ்டானம் 4 இதழ்கள். இந்த தளம் 10 இதழ்கள். ஒவ்வொரு தளமும் பெரிதாகிறது. 5 எழுத்து காணொளியில் பார்த்தோம். நமசிவய என்ற 5 எழுத்துக்கள் உடலின் 5 தளங்களில் நிற்கின்றன என்று முருகன் ஞானக்கோவையில் தெளிவாக காட்டுகிறார். புகழான உந்தியின் மேல் மகாரம் நிற்கும். உந்தி என்றால் தொப்புள், மகாரம் என்றால் மா என்ற எழுத்து. தொப்புளில் மா நிற்கிறது. அதுவே மணிப்பூரகம். முழு வரிசையை பாருங்கள். அடிவயிற்றில் நகாரம், உந்தியில் மகாரம், நெஞ்சில் சிகாரம், கண்டத்தில் வகாரம், சிரசில் யகாரம். ந ம சி வ ய. கீழே இருந்து மேலே. 5 எழுத்துக்கள் 5 தளங்களில். வேறு சித்தர்களும் சொல்கின்றனர். மணிபூரகத்தில் மா எனும் மந்திரத்தில் விஷ்ணுவும் வீற்றுள்ளார்கள் என்கின்றனர். முருகனும் சித்தர்களும் ஒரே எழுத்தை காட்டுகின்றனர். ஒரே இடம். இப்போது ஒரு அதிசயமான அறிவியல் உண்மை சொல்கிறேன். உங்கள் தொப்புள் பகுதியில் 50 கோடி நரம்பு செல்கள் இருக்கின்றன. 50 கோடி. மூளைக்கு அடுத்தபடியாக அதிக நரம்பு செல்கள் இருக்கும் இடம் இதுதான். அதனால்தான் அறிவியல் இதை 2வது மூளை என்கிறது. இதை நீங்கள் தினமும் உணர்கிறீர்கள், ஆனால் கவனிப்பதில்லை. தேர்வுக்கு முன் வயிறு கலங்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது வயிறு புரட்டும். நல்ல செய்தி கேட்கும்போது வயிறு குளிரும். ஆபத்தான நேரத்தில் வயிற்றில் ஒரு இறுக்கம் வரும். ஏன் மூளையில் நடக்கும் விஷயம் வயிற்றில் தெரிகிறது? ஏனென்றால் 2க்கும் இடையில் ஒரு நேரடி இணைப்பு இருக்கிறது. வேகஸ் நரம்பு என்ற பெரிய நரம்புக்குடி மூளையிலிருந்து நேரடியாக வயிற்றுக்கு வருகிறது. மூளை சொல்வதை வயிறு கேட்கிறது. வயிறு சொல்வதை மூளை கேட்கிறது. இது ஒரு இருவழிச்சாலை. அதனால்தான் வயிற்றில் தோன்றும் உணர்வை நம்புங்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அது வெறும் நம்பிக்கை அல்ல. 50 கோடி நரம்பு செல்கள் அனுப்பும் தகவல். சித்தர்கள் இந்த இடத்தை விஷ்ணுவின் வீடு என்றார்கள். விஷ்ணு காப்பாளன். இந்த இடம் உடலின் எல்லா நீர்மங்களையும் காக்கிறது. இந்த இடம் மூளைக்கு தகவல் அனுப்புகிறது. இந்த இடத்தில் 50 கோடி நரம்புகள் காவல் நிற்கின்றன. முருகன் ஞானம் 500இல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். மணிப்பூரன் தன்னையறிந்து வணங்க மாட்டான். மணிப்பூரகத்தை அறிந்து வணங்க மாட்டான் என்கிறார். ஏன் இப்படி சொல்கிறார்? ஏனென்றால் பலர் பெயரை மட்டும் அறிவார்கள். மணிப்பூரகம் என்றால் நெருப்பு என்பார்கள். ஆனால் போகர் நீர் என்கிறார். பெயர் தெரிந்தால் போதாது. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்கிறார் முருகன். சுவாதிஷ்டானம் காணொளியில் பார்த்தோம்.
வண்டர் கோடி என்றார் முருகன். பெயர் மட்டும் சொல்லி வாதாடுவது பயனற்றது என்றார். இங்கேயும் அதே செய்தி. அறிந்து வணங்கு என்கிறார். அனுபவி என்கிறார். சுவாதிஷ்டானம் காணொளியின் முடிவில் சொன்னோம். மூளையில் இருந்து இறங்கும் திரவம் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு சாரத்தை சேர்த்துக் கொள்கிறது. இரண்டாவது தளத்தில் இனப்பெருக்க ஹார்மோன்கள் கலந்தன. இப்போது மூன்றாவது தளத்திற்கு வருகிறது. இங்கே என்ன கலக்கிறது? சிறுநீரகம் 3 முக்கிய ஹார்மோன்களை சுரக்கிறது. EPO என்ற ஹார்மோன் புதிய இரத்த செல்களை உருவாக்குகிறது. ரெனின் என்ற ஹார்மோன் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. கால்சிட்ரியால் என்ற ஹார்மோன் எலும்புக்கு சக்தி தருகிறது. இந்த மூன்றும் இரத்தத்தில் கலக்கின்றன. இரத்தம் மேலே ஏறுகிறது. அடுத்த தளத்திற்கு போகிறது. ஒரு சோதனை செய்யுங்கள். உங்கள் தொப்புளை தொடுங்கள். அதன் பின்னால் ஒரு துடிப்பு உணர்வீர்கள். அது உங்கள் வயிற்றுப் பெருந்தமணியின் துடிப்பு. அந்த துடிப்பின் இருபுறமும் சிறுநீரகங்கள் இருக்கின்றன. இந்த நொடியில் அவை இரத்தத்தை வடிகட்டிக் கொண்டு இருக்கின்றன. உங்களுக்கு தெரியாமல் நீர் சமநிலையை வைத்துக் கொண்டு இருக்கின்றன. சித்தர்கள் சொன்ன நீர்ப்பூதம் இப்போது உங்கள் உடலில் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. சுருக்கமாகச் சொல்கிறேன். 1. மணிப்பூரகம் விஷ்ணுவின் வீடு தொப்புள் பகுதியில் இருக்கிறது. போகரும் சித்தர்களும் ஒரே இடத்தை காட்டுகின்றனர். 2. இந்த தளத்தின் பூதம் நீர், நெருப்பு அல்ல. போகர் பூதமப்பு என்கிறார். சித்தர்கள் நீர் பூதக்கூறு என்கின்றனர். 3. போகர் 5 பொருட்களை காட்டுகிறார். நீர்மச்சை, உதிரம், மூளை, விந்து 5ம் நீர் சார்ந்தவை. அதனால் நீர் தத்துவம் 4. சிறுநீரகம் ஒரு நாளில் 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டுகிறது. நீரை சுத்தம் செய்வதுதான் இந்த தளத்தின் முதன்மை தொழில். 5. இந்த பகுதியில் 50 கோடி நரம்பு செல்கள் இருக்கின்றன. அறிவியல் இதை 2வது மூளை என்கிறது. மூலாதாரம் முதல் படி. சுவாதிஷ்டானம் மண், மணிப்பூரகம் நீர். அடுத்தது அநாகதம், இதயத்தளம், ருத்திரனின் வீடு. அங்கே என்ன பூதம் இருக்கிறது? போகர் என்ன சொல்வார் என்று நீங்களே யோசியுங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.